டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 99424411 and 99421166. நம்மிடையே ஐநாவில இருந்து பணிபுரிந்து ஓய்வு பெற்ற மூத்த அதிகாரி திரு கண்ணன் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கார். வணக்கம் திரு கண்ணன். ஆஃப்டர் லாங் டைம். தேங்க்யூ வெரி மச். ஜெய்ஹிந்த். திரு கண்ணன் இணைப்பில் இருக்கீங்களா? கேக்குதா? எஸ் சார். எஸ் சார். நம்ம வந்து இப்ப 2-3 முக்கியமான விஷயம் நான் பார்க்கணும். நீங்க இன்னொரு இடத்துல நீங்க சொல்லும் போது சொன்னீங்க, IMFல வந்து பாகிஸ்தான் அவங்களுடைய நிதி கடனை வந்து கேட்டுட்டு இருக்கு, அது வந்து கொடுக்க கூடாதுன்னு நாங்க தடுப்போம் அப்படின்னு இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல சற்று முன் ஒரு ½ hour முன்னாடி நம்முடைய இந்திய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருந்தாரு. ஆனால் அதை மீறி ஆமா அத வந்து ஆனால் அதை மீறி கொடுத்துருவாங்க IMF அப்படின்னு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வைக்கிறீங்க. ஆன் வாட் பேசிஸ் திரு கண்ணன்? நான் கடனை திருப்பி வாங்கணும் இல்ல, இந்த பணத்தை கொடுக்கலன்னா அவர்கள் இன்னும் பெரிய அதல பாதாளத்துக்கு போயிடுவாங்க. கடனை வசூல் பண்றதுதான் IMF உடைய வேலை. ஒரு கடனாளியை வந்துட்டு அவரை வந்து இன்னும் பலவீனப்படுத்தி அவர் கடனை திருப்பி தர முடியாத அளவுக்கெல்லாம் வந்து பண்றது எந்த கடன் கொடுத்த ஆளுடைய எண்ணமாவும் இருக்காது. IMF உடைய எண்ணமும் அப்படித்தான் இருக்கும். அர்ஜென்டினால இதே மாதிரி நடந்தது. அர்ஜென்டினா மிக பலவீனமாக இருந்தது. பல ஆண்டுகள் திருப்பி கடன் கொடுத்து அந்த நாட்டில இருந்து கொடுத்த கடன்களை திருப்ப பெறுவதற்காக IMF பல ஆண்டுகள் சிரமப்பட்டுச்சு. அதனால அதுதான் IMF உடைய, அது வந்து ஒரு வங்கி, ஒரு வங்கி மாதிரிதான் செயல்படும். கடனை இதுவரைக்கும் கொடுத்திருக்க பணத்தை எப்படி எடுக்கணும்ன்றதான் அவனுடைய எண்ணம். ரெண்டாவது, இந்தியா IMFல வந்து ஒரு பெரிய பலம் பொருந்திய சக்தி எல்லாம் கிடையாது. IMFல வந்துட்டு நீங்க எவ்வளவு பெரிய பங்குதாரரோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்டர்லிங் ரைட்ஸ் எல்லாம் உண்டு. அதனால நாம அதுல போட்டிருக்க பணம் கொஞ்சம் தான். அதுல அதிகமாக பங்குதாரர்களாக இருப்பவர்கள் மேலை நாடுகள். அவர்களுக்கு அதுல பெரிய செல்வாக்கு உண்டு. அவர்கள் தான் மிகப்பெரிய ஷேர் ஹோல்டர்ஸ், நாம கிடையாது. அந்த காரணத்தினால சொல்றேன். அப்ப நீங்க சொன்ன கணக்குப்படி பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து அவருடைய துணை அதிபர் JD வான்ஸ் வந்து நம்முடைய நேரப்படி இன்றைய அதிகாலையில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, ராணுவ தாக்குதல் நடத்த வேண்டாம்னு சொல்ற இடத்துல நாங்க இல்ல, அது நன் ஆஃப் அவர் பிசினஸ், குறிப்பாக இந்தியா வந்து ஆயுதம் எல்லாம் ஏந்தாதீங்கன்னு சொல்லலாம் மாட்டோம் சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்து அது வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடுமையான ஒரு ஸ்டாண்ட் மாதிரி அவங்க முதல்ல ஆரம்பிச்ச போது திரு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. பட் இந்த ஸ்டாண்ட் வந்து டுவர்ட்ஸ் இந்தியா, ஃபேவரிங் இந்தியா மாதிரி தெரியலையா? அது வந்து பிளஸ் இந்த IMFல வந்து வெறும் ஒரு கடன் கொடுக்கிற ஒரு வங்கி மாதிரி இல்லாம அது ஒரு பாகிஸ்தான் வந்து ஒரு ரோட் ஸ்டேட்டா, ஒரு ரகட் ஸ்டேட்டா வந்து அவங்க பார்வையில் இருக்காதா? இவங்க காசு கொடுத்தா திரும்ப வராது, எப்படி பார்த்தாலும் இவங்க ஆயுதம் செலவழிப்பாங்க, மீட்கிற கஷ்டங்கிற மாதிரி சென்ஸ்லாம் வராதா? அப்படிதான் அவங்க கடனை கொடுத்திருக்க மாட்டாங்க. 7 பில்லியன் ஏற்கனவே ஒத்துக்கிட்டாங்க. அதுல முதல் தவணை, 2வது தவணை அதெல்லாம் கொடுத்திருக்காங்க. இது அடுத்த தவணைக்கான பேச்சுவார்த்தை தான் இன்னைக்கு இந்த சந்திப்புல நடக்க போகுது. அதனால அவர்கள் நீங்கள் பார்ப்பது போல அவர்கள் பாகிஸ்தானை பார்ப்பதில்லை. அவர்கள் வந்து இவங்க கிரெடிட் வாதியா இவர்களுக்கு நாம் தர வேண்டுமா, அவ்வளவுதான். அதுல கொஞ்சம் அரசியல் கலந்திருக்கும். பெரிய பங்குதாரர்களுடைய ஆதரவு இல்லாமல் அந்த கடனை IMF ஓகே பண்ணாது, சாங்ஷன் பண்ணாது, அனுமதி தராது. இப்ப வேன்ஸுக்கு வருவோம். வேன்ஸ் 2 பக்கமும் சொல்லியிருக்காரு, நாங்க இவங்களோட ஆயுதங்களை நீங்க கீழே போட்டுருங்கன்னு சொல்ல முடியாது, அவங்கள சொல்ல முடியாது, நாங்க சொன்னா அவங்க கேட்டுறவும் மாட்டாங்க, இது எங்களுடைய செல்வாக்கு வந்து பரிசோதித்து பார்க்க வேண்டிய இடம்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லி இருக்காரு. அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப் அதிபராக வந்த பிறகு பல கெக்காஃபனின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது சிம்பனியினுடைய ஆப்போசிட், மெலடியினுடைய ஆப்போசிட், அது நடந்துட்டு இருக்கு. யார் என்ன பேசுறாங்கன்னு தெரியல. அவர் இப்படி பேசிட்டு இருக்க நேரத்திலேயே நன் ஆஃப் ஆர் பிசினஸ் சொல்லும் பொழுதே மார்க்கோ ரூபியோ அவங்களுடைய வெளியுறவுத்துறை செயலாளர், அமைச்சர், அவர் ஷெபாஸ் ஷெரீஃபோட பேசுறார். இங்க நம்முடைய ஜெய்சங்கரோட பேசிக் கொண்டிருக்கிறார். நிறைய நேரம் செலவு பண்றாங்க. நேற்று அவர் வந்து சவுதி அரேபியாவுடைய ஃபாரின் மினிஸ்டரோட பேசியிருக்காரு. அவர்கள் 2 பேரும் பேசியது இந்த பிரச்சனையை பற்றி தான். அதனால அமெரிக்கர்கள் வந்து கைவிட்டுட்டாங்க அவர்கள் அப்படின்னு நினைக்கிறதோ அல்லது இந்தியாவுக்கு சாதகமாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று நாம் எண்ணுவதோ சரியல்ல என்று எண்ணுகிறேன். ஏன்னா ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு 2 பேரும் வேண்டியவங்க, எனக்கு நல்ல உறவு இருக்கு 2 பேரும், நம்மள சமமாதான் பாக்குறாங்க அவங்களோட. அப்படிதான் இருக்கு. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கீற்று மின்னல் என்னன்னா, மார்க்கோ ரூபியோ ஷெபாஸ் ஷெரீஃப் கிட்ட பேசுறச்ச அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் பயங்கரவாதத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை எடுங்கள் அப்படின்னு சொன்னதா ஒரு தகவல். அது நடந்திருக்குமானால் அது நமக்கு ஒரு ஏறுமுகம், அது நமக்கு ஒரு வெற்றி தான். சரிதானா? ஆனால் நாம் அமெரிக்க உதவியோடு இதுல இருந்து ஆஃப் ரேம்பா நம்ம வரணும், டீஎஸ்கலேட் பண்ணி இதை தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா
நம்ம நம்முடைய நட்பு நாடுகள் அல்லது நம்முடைய நலன் விரும்பிகளாக இருக்கக்கூடிய நாடுகள் அவர்கள் வந்து அதை புரிந்து கொள்வது சிரமம். இப்ப நம்முடைய வெளியுறவுத்துறை செயலர் வந்து 3 நாட்களாக செய்தியாளர் சந்திப்பு நடத்தும் போது அது மே மாதம் 7ஆம் தேதி நள்ளிரவு நடத்தப்பட்ட தாக்குதல் பயங்கரவாத முகாம்கள்ல பாகிஸ்தானுக்கு உள்ளே போது நடத்தப்பட்ட தாக்குதல் வந்து இப்ப வரைக்குமான தாக்குதல் ஒரு திரும்ப ரீஇன்ஸ்டேட் பண்ணி சொன்ன விஷயம் என்ன, செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்டாவும் செல்ஃப் ரெஸ்பான்சிபிளாவும் நம்ம இருந்துகிட்டே இருந்தோம். நம்ம வந்து எங்கேயுமே பொதுமக்களை வந்து நம்ம தாக்கல, ராணுவ முகாம்களையும் தாக்கல் நடத்தல. அவங்க எந்த அளவுக்கு தாக்குதல் நடத்தினாங்களோ அதுக்கு பதிலானதும் இணையானதும் எதிரானதுமான தாக்குதல் மட்டும்தான் நடத்தணும்னு சொன்னாங்க. லாஸ்ட் 14 ஹவர்ஸா நம்ம எந்த தாக்குதல் நடத்தல அப்படிங்கிறத பாக்குறோம். இந்தியாவுடைய இந்த ஸ்டாண்ட் அவங்க செல்ஃப் ரெஸ்பான்சிபிளா இருக்கிறாங்க அப்படிங்கிற இந்தியாவுடைய கூற்று இன்டர்நேஷனல் கம்யூனிட்டில எப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறது திருக்கண்ணன்? நமக்கு சரியா தெரியாது ஆக்சுவலா மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்ட்டு. 3 நாடுகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசி இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தான் ஒரு சுதந்திர விசாரணையை, ஒரு சுயேட்சையான தன் பாரபட்சமற்ற விசாரணையை கோருகிறது. அதற்கு ஆதரவாக துருக்கி, மலேசியா, சீனா 3 பேரும் அதற்கு ஆதரவாக அறிக்கை விட்டிருக்கிறார்கள். அது அவர்களுடைய நிலைப்பாடு. நாம ஒரு கட்டுப்பாட்டோட ஒரு அளவோடு நம்முடைய எதிர்வினை இருந்தது அப்படின்னு நாம சொல்றது நாம மட்டும் தான் திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். அது பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சரும் அப்படிதான் சொல்றாரு. அவர் சொல்றாரு, நாங்க 10 விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கலாம், நாங்க 5 போதும் நிறுத்திக்கிட்டோம்னு சொல்லியிருக்காரு நியூயார்க் டைம்ஸ்ல. அதனால இதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் நேரம் தேவை, காலம் தேவை. இன்னும் நமக்கு தகவல் போதாமையும் தகவல் பற்றாக்குறையிலும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நாம 2000-2500 கிலோமீட்டர் தள்ளி வேற இருக்கோம். நமக்கு அங்க என்ன நடக்குது, அந்த இருக்க பதட்ட நிலை அதெல்லாம் நமக்கு சரியா தெரியல. அதனால நாம இப்படி சொல்றோம், பொருளாதார இலக்குகள் கிடையாது, ராணுவ இலக்குகள் கிடையாது, பயங்கரவாதிகளை மட்டும்தான் நாங்க தாக்குறோம். அவங்க என்ன சொல்றாங்க, 31 சிவிலியனை நீ கொண்டுட்டான். அதனால இதுல போரில் ஃபர்ஸ்ட் கேஷுவல்டி இஸ் ட்ரூத். அதனால நாம எதையும் நாம வந்து ஏப்ரல் மே மாதம் 7ஆம் தேதி நடந்த தாக்குதல்களை வந்து அதோடைய போட்டோ காட்டணும், அதோடைய சேட்டலைட் இமேஜஸ் காட்டணும், அதோடைய வீடியோஸை காட்டணும், அது எந்தெந்த இடங்கள்னு சொன்னோம், எத்தனை அட்டாக்ஸ் அப்படின்னு சொன்னோம், மொத்தமா டோட்டலா 9 இடங்கள் சொன்னோம், 1 மணி 5 நிமிடத்துல இருந்து 1 மணி 30 நிமிடம் வரைக்கும் அப்படின்னு சொன்னோம், 25 நிமிஷம் டியூரேஷன் சொன்னோம், இவ்வளவு டீடைலிங் கொடுத்தோம். இப்ப வந்து இதே மாதிரி பாகிஸ்தான் வந்து நாங்க 10 அடிச்சிருப்போம், போனா 5 மட்டும் அடிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம விமானம் அங்க போச்சா அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கா? அதுல 5 விமானத்தை அவங்க வீழ்த்தாங்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? நம்ம வாய்ச்சொல்ல சொல்றதுக்கும் ப்ரூஃபை காட்டுறதுக்கும் இந்த 2 சைடுல ஒரு வித்தியாசம் இல்லையா திருக்கண்ணன்? இல்ல, கண்டிப்பா இருக்கு. அவர்கள் வந்து இந்த 2 நாட்கள் நடந்த இந்த சுற்று நடவடிக்கைகள், போர்க்கால நடவடிக்கைகளில் நம்முடைய கை ஓங்கி இருப்பது என்னை போன்ற ஆட்களுக்கு நன்றாக தெரிகிறது. வருகின்ற செய்திகளை ஆராய்ந்து பார்க்கையில் நம்முடைய கைதான் ஓங்கி இருக்கு. அவர்கள் பதுங்கி இருக்கிறார்கள். அவர்கள் எடுக்கக்கூடிய எதிர் நடவடிக்கைகளை அந்த பாதுகாப்பு அமைச்சர் நாங்க 15 இடங்களை தாக்கலன்னு சொல்றாரு. வேற சில இடங்கள்ல இருந்து நாங்க தாக்கணும்ன்றாங்க. அவர்களுடைய தாக்குதல்கள் தடுக்கப்பட்டு விட்டன, முறியடிக்கப்பட்டு விட்டன. அவர்களுடைய இலக்கை அவர்கள் அடையவில்லை என்பது தெரிகிறது. அதனால் அவர்கள் வெட்கப்படுவது போல கூட நான் நினைக்கிறேன். அதனால அங்க வந்து இந்த 2 நாட்களாக நம்முடைய கை ஓங்கி இருப்பதில் ராணுவ ரீதியாக எனக்கு எந்த ஐயமும் இல்லை. ஆனால் காலத்தினால் மட்டும்தான் இந்த 2 நாட்களாக என்ன நடந்தது என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க முடியும். We need hindsight. It is still very raw and fresh. இல்ல, அங்கதான் நான் கொஞ்சம் டீகோட் பண்ணி நான் புரிஞ்சுக்க விரும்புறேன். நம்ம வந்து பூஞ்ச் ஏரியால 2 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, தேவாலயத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு, சிவில் விமானத்தை வந்து தடை செய்யாம தொடர்ந்து அதை வந்து ஒரு கேடயமா பயன்படுத்தி சிவில் விமானத்தை அவங்களுடைய வான்பரப்புல அனுமதிக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சேட்டலைட் இமேஜஸ்ல இருந்து ஃபிளைட் ரேடார்ல இருந்து எல்லாத்தையுமே எடுத்து காட்டுறோம். அப்படி ஆதாரங்கள் காட்டினாங்களா அப்படிங்கிறது நம்முடைய சந்தேகமா இருக்கு திருக்கண்ணன். இல்ல, காட்டவில்லை. நீங்கள் காட்டுவது அளவுக்கு அவங்க காட்டவில்லை. ஆனால் நாம் அந்த 5 விமானங்கள் அவர்கள் தகர்த்திருக்கிறார்கள் என்று சொல்லுவதை நாம் அதற்கு மறுப்போ ஏற்போ செய்யவில்லை. சரியா? ஆமா. அதனால நாம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா தான் அவங்க வந்து நம்முடைய ராணுவத்துல கலோனலும் விங் கமாண்டரும் சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தரப்புல எந்த சேதாரமும் இல்லைன்னு பதிவு பண்ணிருக்காங்க. 5 விமானங்கள் பத்தி அவங்க அந்த மாதிரி எதுவும் சொல்ல ஸ்பெசிபிக்கா, பட் எந்த விதமான சேதமும் நம்முடைய சைட்ல இல்ல, நம்முடைய ஏர் பேஸுக்கோ மிலிட்டரி பேஸுக்கோ எந்த விதமான பாதிப்பும் இல்லைங்கிறத பதிவு பண்ணிருக்காங்க அதிகாரப்பூர்வமா ஆன் ரெக்கார்ட். அவங்க சொல்லியிருக்காங்க. பிபிசியில வந்துட்டு நான் என்ன பார்த்தேன்னா, ஜம்முவில் நம்முடைய இந்திய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளில்
அந்த நம்ம நடத்தின முதல் தாக்குதல் அப்போ ஒரு 2 விமானங்கள் கீழே விழுந்ததாக அங்க இருக்கக்கூடிய சாதாரண சிவிலியன்கள் சொன்னதாக பிபிசியில் ஒரு தகவல் பார்த்தேன். நான் சொன்ன மாதிரி நாம நம்முடைய பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய செய்தியாளர்கள் சொல்வதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நமக்கு எல்லாருக்கும் அங்க என்ன நடந்துச்சு என்ன நடக்கலன்றது தெரிய வந்துடும். ஆனால் 5 விமானங்கள் கீழே போயிருந்தாலும் அதுல ஒன்றும் நஷ்டம் இல்லை. 78 விமானங்களை வச்சு நாம இத பண்ணதா நாம கேள்விப்படுறோம். 78 விமானங்களில் ஒரு 5 விமானங்கள் கீழே போயிருக்குமானால் போயிருக்கலாம். எப்படி இழப்பில்லாமல் ஒரு போரை நடத்த முடியும்? இல்ல இதுவரைக்கும் நம்ம விமானங்களை நம்ம இனிஷியேட் பண்ண மாதிரியே தகவல் இல்லையே திரு கண்ணன். ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. விமானங்கள் கிளம்பினதாவோ 78 விமானங்கள் இந்த தாக்குதலில் ஈடுபட்டன என்று பாகிஸ்தான் தரப்பு சொல்லுகிறது. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் 5 விமானங்கள் கீழே போவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுல ஒன்னும் வெட்கப்படுவதற்கோ இல்ல இங்க வெட்கப்படுறதா வேதனைப்படுறதா பெருமைப்படுறதாங்கிறதே இல்ல. விமானங்களை இனிஷியேட் பண்ணதாவோ நம்முடைய கப்பல் படையை நம்ம இனிஷியேட் பண்ணதாவோ தகவலே இல்லை. இப்போ வரைக்கும் நம்ம அவங்களுடைய எல்லைக்கு போனோம். MiG ரஃபேல் இதெல்லாம் நாம பயன்படுத்தி இருக்கோன்றது நான் எல்லா பத்திரிகையிலையும் படிக்கிறேன். அவர்களுடைய எல்லையை நாம் கடக்கவில்லை. சரிதானா? நாம அவர்களுடைய வான்பரப்பில் நாம் போகவில்லை. நம்ம இங்கிருந்தே தான் அதெல்லாம் பண்ணியிருக்கோம். நம்முடைய ஏவுகணைகள் அதே மாதிரி நம்முடைய ட்ரோன்ஸ் 2 வீழ்த்திட்டதா அவங்க பாதுகாப்பு அமைச்சர் சொன்னாரு. இன்னைக்கு 25 இன்னைக்கு காலையில 25 ட்ரோன்ஸ் அவங்க வீழ்த்திட்டதா அவங்க சொல்றாங்க. அதற்கெல்லாம் வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் எண்ணுகிறேன். ஆனால் அவர்களுடைய நாம் அவர்கள் வான் எல்லையை அத்துமீறவில்லை. அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தோம் நாம. ஏன்னா போன தடவை நம்ம பண்ணும் பொழுது ஒரு அபிநந்தன் பிடிக்கப்பட்டார், அதெல்லாம் நடந்துச்சு. இந்த முறை நாம ரொம்ப நுட்பமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இதுக்கு ஒரு 2 வாரம் எடுத்துக்கிட்டோம். நாம ரொம்ப கேர்ஃபுல்லா ஸ்டடி பண்ணி இதை பண்ணியிருக்கோம். நமக்கு இந்த 2 நாட்களாக பெரிய வெற்றி முகமும் ஏறுமுகம் என்றுதான் நான் எண்ணுகிறேன். My last question in this conversation, திரு கண்ணன், துருக்கியும் சைனாவும் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றதை நம்மளால புரிந்து கொள்ள முடியுது, அது எதிர்பார்த்ததும் கூட. ஆனா மலேசியா இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தது என்னுடைய லிட்டில் நாலேஜுக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. மலேசியா அவர்களுடைய ஆதரவு நாடு தான். அவர்கள் அங்க நம்ம அந்த இவர் இருக்காரு ஜாக்கிர் நாயக், அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் அவர் எமிரேட்ஸ் போயிட்டாரு, மற்ற இந்தோனேசியால இருக்கிறதா ஒரு செய்தி. அதனால மலேசியா அரசை சார்ந்தவர்கள் அவர்கள் நமக்கு ஆதரவாக நம்ம அங்க ஒரு சைசபிள் தமிழ் பாப்புலேஷன் இருக்கு. அதனால அவர்கள் நமக்கு இணக்கமாக நடந்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய அவர்கள் எசென்ஷியலி an Islamic state. இஸ்லாமிக் ஸ்டேட் தான், அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனா நம்ம பாக்குறோம் எமிரேட்ஸோ சவுதி அரேபியா அந்த மாதிரி கண்ட்ரில நம்முடைய ஃப்ரெண்ட் எமிரேட்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட் இஸ் எமிரேட்ஸ். அதுதான் நமக்கு ஆதரவாக தான் செயல்படுவார்கள். அதனால தான் சவுதி அரேபியா just because they are Islamic country, it is not like that. அவங்க நமக்கு நம்ம நல்ல நட்புறவோட இருக்காங்க, நமக்கு வேண்டியதெல்லாம் தரக்கூடிய இருக்காங்க. மலேசியா it was a quite surprise for me, to me, Mr. Kannan. இல்ல எனக்கு அது ஆச்சரியமா இல்ல. துருக்கி அவர்களுடைய மிக நீண்ட நாள் நண்பர், சீனா அப்படிப்பட்ட நண்பர், அவர்கள் ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் மலேசியா has been a bit ambivalent. அவர்கள் நம்மோடு பெரிய நட்பில் இல்லை. முன்னாடி கூட சில பிரச்சனைகள் வரும்பொழுது இங்க முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற மாதிரி எல்லாம் ஒரு பேச்சு வந்த பொழுதெல்லாம் மலேசியா அவர்களுடைய போக்கு அணுகுமுறை என்பது நமக்கு சாதகமாக இருந்ததாக நான் எண்ணவில்லை. அதனால் எனக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியமாக இல்லை. நான் ஜாக்கிர் நாயக்கு அவர்கள் அடைக்கலம் தந்த பொழுதே அதுவே நமக்கு நம்மளுடைய நட்பு நாடு எதுவும் அது பண்ணாது. அதனால இல்ல. ஆனால் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கூட அதை பண்ணிருக்கு. அங்க அவர் இருந்திருக்காரு. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அரபு நாடாக இருந்தாலும் கூட இட்ஸ் a very different இஸ்லாமிக் கண்ட்ரி. அங்க உங்களுக்கு அது ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரியாக அவர்கள் நடத்தவில்லை. அதுல 90% எமிரேட்ஸை சேர்ந்தவர்கள் அல்லாமல், அந்த நாட்டு குடிகள் அல்லாமல் வெளியில இருக்கவங்க தான் அந்த நாட்டை நடத்திட்டு இருக்காங்க. அவர்கள் they have a very practical pragmatic approach. ரொம்ப ஏரோஸ்பேஸ் பத்தி எல்லாம் யோசிக்கிறாங்க. நம்மோட ரொம்ப நட்பா இருக்காங்க. நம்முடைய பிரதமருக்கு அவர்கள் அந்த அரசை நடத்துகின்ற சகோதரர்கள் அந்த நாட்டினுடைய உயர்ந்த குடி விருதை வழங்கினார்கள். அதனால அவர்களை நாம எதுக்கு அவ்வளவு நட்பா வச்சிருக்கோம் அப்படின்னா, சவுதி அரேபியா அந்த இடத்துல பாகிஸ்தானோட இருக்கு. அதற்கு ஈடுகட்டுற வகையில தான் இவர்களோடு நாம் இந்த ஒரு உறவை ஒரு 15 ஆண்டுகளாக இந்த அரசு வந்த பிறகு இன்னும்
நெருக்கமான ஒரு உறவை நாம் வைத்திருக்கிறோம். அது வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக. அதனால மலேசியாவையும் யுஏஇயும் நம்ம ஒன்னா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப நன்றி திரு கண்ணன். ஐக்கிய நாடுகள் சபையில முன்னாள் அதிகாரியாக ஓய்வு பெற்று ஒரு தமிழராக உலக நாடுகளை உலகம் சுற்றும் வாலிபராக இருந்தவர் நீங்க வந்து ஆஃப்டர் லாங் டைம் இந்த கான்வர்சேஷன் வெரி ஹாப்பி. தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஜெய் ஹிந்த் திரு கண்ணன். Always a pleasure talking to you. பாண்டே, மை பிளஷர். ஜெய் ஹிந்த். தேங்க்யூ வெரி மச். ஜெய் ஹிந்த். திரு கண்ணன் அவர்கள் ஐநாவுடைய ஓய்வு பெற்ற அதிகாரி.